கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை வச்சு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இயர்லி May 3 வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே, பத்திரிகை சுதந்திர நாளாக அனுசரிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த RSF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த அமைப்போட பேர். அந்த பேர் பார்த்தோம்னா நமக்கு பிரெஞ்சு நேம் இருக்கும், ரிப்போர்ட்டர்ஸ் சான் ஃப்ரான்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த அமைப்பு. ஓகேவா? ஸோ அவங்க May 3 ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில் இந்தியாவோட ஸ்கோர் என்ன, இந்தியாவோட ரேங்க் என்ன, வேர்ல்டு லெவலில் யார் ஃபர்ஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போன வருஷம் எந்த ரேங்க்ல இருந்தாங்க அப்படின்னா 161வது இடத்துல இருந்தாங்க. நம்மளோட ஸ்கோர் பார்த்தோம்னா 36.62 அப்படிங்கிற ஸ்கோர்ல இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு சில முன்னேற்றங்கள் வந்திருக்கு. 2024ல இந்தியாவோட ரேங்க் 159 இருக்கு. இந்தியாவோட ஸ்கோர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31.28 அப்படிங்கிற ஸ்கோர்ல நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 2 பிளேஸ் முன்னாடி போயிருந்தாலுமே அது வந்து இந்தியாவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அது வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து பின்னாடி வந்துட்டனால நம்ம ஒரு 2 பிளேஸ் முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிறத இந்த அமைப்பு சொல்றாங்க. ஓகேவா? யாருன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? ஸோ இந்த இந்தியாவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்சர்ன்டு பொசிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கூற்றா இருக்கு. சரிங்களா? ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் போன வருஷமே இந்த ஒரு ரிப்போர்ட் வந்தப்ப இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, நிறைய ப்ரொபகண்டா வைஸ் இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டா இந்தியன் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பட் ஸ்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா 159th ரேங்க்ல வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா? டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே, டென்மார்க் இவங்கலாம் வந்து டாப்ல இருக்காங்க. சிரியா இவங்கலாம் பாட்டம் 2 பிளேசஸ்ல வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபினாமினன். ஓகேங்களா? கேரள பகுதிகளில் இந்த ஒரு ஃபினாமினன் கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கள்ளக்கடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை இங்கிலீஷ்ல ஸ்வெல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேவ்ஸ் வந்து நல்லா ஹைட்ல வந்துட்டு போகும். ஓகேங்களா? சுனாமிக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சுனாமினா நிறைய ஹைட்டுக்கு வந்து நமக்கு கடற்கரை ஓரத்தில் வரும். ஸ்வெல் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஹைட்டு தான், இந்த அளவுக்கு வரும், இல்லை இதோட கொஞ்சம் ஒரு உயரமா வந்துட்டு போகும். ஓகேங்களா? நார்மலா அலைகள் அப்படிங்கிறது காத்தோட டைரக்ஷன்ல வந்து நமக்கு வரும். ஓகேவா? இந்த ஒரு ஸ்வெல் வேவ்ஸ், இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிற இந்த ஃபினாமினன் எப்படி இருக்கும்னா நமக்கு அந்த ஓஷன் வேவ்ஸோட எனர்ஜி அப்படிங்கிறது கடலுக்கு அடியிலிருந்து வரும். ஓகேங்களா? கடலுக்கு அடியிலிருந்து வரனால நமக்கு அந்த வேவ்ஸோட ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை வந்து கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்தியன் இன்காயிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அவங்க வந்து ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கோவா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, லட்சதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹை எனர்ஜி ஸ்வெல் வேவ்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடற்கரை ஓரங்கள்ல இந்த ஸ்வெல் வேவ்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா யாருமே கடல் பகுதிகளுக்குள்ள போகக்கூடாது, எந்த ஒரு நடமாட்டமும் கடல் பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடாது. கப்பல்கள் எல்லாமே தூரமா ஆங்கர் பண்ணி வச்சிருக்கணும், நங்கூரம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது தூரமா இருக்கணும். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகக்கூடாது. இந்த மாதிரி பல அலர்ட்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அலைகள் நார்மலா இருக்காது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாவும் வந்துட்டு போகும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினாமினனுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹை பீரியட் ஸ்வெல்ஸ் had started approximately 10,000 kilometers away from the Indian coast on April 26 in southern Atlantic Ocean. அதாவது ஏப்ரல் 26ல அட்லாண்டிக் ஓஷன்ல பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபினாமினன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ரீச் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ரீச் ஆகும், இந்தியாவோட கடற்கரைக்கு சனிக்கிழமை ரீச் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு இந்த ஒரு அலர்ட் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் ஓஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் சாட்டர்டே, சனிக்கிழமை காலையில இந்த ஒரு ஃபினாமினன் வந்து இந்தியாவை நோக்கி வந்துரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்ல, கடல் அலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கடல்
பகுதிகளுக்குள்ள யாரும் போகக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, இந்த மாதிரியான அலர்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்னொரு ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு, அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது 2 நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.